Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ரெசின் யூஸ் பண்ணதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு சொதப்பி இருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்ல இருக்க சவுண்ட் பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள எவ்ளோ things இருக்கு அப்படினு. சோ இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா thingsமே தான் இது வரைக்கும் வந்துட்டு நான் ரெசின்ல சொதப்பி வேஸ்டா போன things. சாரி வேஸ்ட்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணாம இத வச்சு என்ன ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரீக்ரியேட் பண்றதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்க thingsனே சொல்லலாம். இதுல இருக்க things எல்லாமே வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்சிங் ரேஷியோ ஒழுங்கா இல்லாம வேஸ்ட் ஆனது. அதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அந்த மிக்சிங் அந்த கலர்ஸ் ஆட்-ஆன்ஸ் வந்துட்டு கம்மியா போட்டுருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைக் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணும்போது அதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகாத ஒரு திங்ஸ் தான் வந்துட்டு இந்த பாக்ஸில் நான் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுமே நமக்கு அந்த ரெசின் அண்ட் ஹார்ட் அண்ட் மிக்சர் வந்துட்டு ஒழுங்காக கிடைக்காது, நமக்கு அது மாதிரி ரொம்ப சொதப்பிடும். ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அப்படியே அதை விட்டுடக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பட் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. நான் இந்த வீடியோலுமே சொன்னது கிடையாது. பட் அதுவே தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதால இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை. இப்போ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சல பி அண்ட் வி அது எல்லாமே வந்துட்டு எவ்வளோ பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அதோட மோஸ்ட் ஃபெயிலியரே. பிகாஸ் நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதை பார்க்கவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு பார்க்க நல்லா இருக்குது. மேபி நம்ம அதை வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்க கீ செயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அண்ட் இந்த ஆர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த VRS வந்துட்டு ரொம்பவே எனக்கு சொதப்பும். அண்ட் மோஸ்ட்லி நான் வந்துட்டு எனக்கு நிறைய வாட்டி ரீட்ரை பண்ணுற லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஏன்னே தெரியாத அந்த எஸ் லெட்டரில் வந்துட்டு நான் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது பெயிண்ட் மிக்ஸ் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக தான் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நிறைய எஸ் லெட்டர்ஸ் தான் இருக்கும். லைக் அந்த பர்பிள் கலரில் ஒன்று இருக்குது, இப்போ ரெட் கலரில் ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி 2 எஸ் லெட்டர்ஸ் இருந்திருக்கு. இந்த எஸ் லெட்டரில் வந்துட்டு கர்வ்ஸ் நிறையா இருக்கிறதுல அதில் வந்து நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி அதில் போர் பண்ணும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சம்டைம்ஸ் ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். உங்கள் ரெசின் பாக்ஸ்லேயே வந்துட்டு போட்டிருப்பாங்க அது என்ன ரேஷியோ 3:1 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி 2:1 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்க ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணலை. லைக் ரெசின் வந்துட்டு நான் வேறு லெட்டர் செய்யும் போது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்துட்டு யூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக செஞ்சு வச்சிருக்க லெட்டர்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெசின் பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோ. நம்ம வந்துட்டு யூஸ்வலாக மிக்ஸ் பண்ணும்போது 2 ஸ்பூன்ஸ் ரெசின் அதே மாதிரி வந்துட்டு 1 ஸ்பூன் ஹார்ட்னர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். பட் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஒரு லெட்டருக்கு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் ரெசின்ஸ் அதுக்கப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஹார்ட்னர் வந்துட்டு வேணும் அப்படின்னு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பூன் கவுண்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம். லைக் எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. நான் வந்துட்டு 5 ஸ்பூன்ஸ் ஊற்றிட்டு 6 ஸ்பூன்ஸ் ரெசின் ஊற்றிட்டேன், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை வந்துட்டு 7 ஸ்பூன்ஸ் ரெசின் ஊற்றிடுவேன், இப்போ நம்ம கரெக்டாக 6 ஸ்பூன்ஸ் தான் ஊற்றிருக்கோம், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு வெயிங் மிஷின் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடந்திருக்கு. வெயிங் மிஷின் யூஸ் பண்ணும் போது அதில் வந்துட்டு நான் 14 ml வந்துட்டு நான் ரெசின் மெஷர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பிகாஸ் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 16 ml நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். பட் நான் 14 ml தான் ஊற்றிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு அந்த ரேஷியோஸ் வந்து நம்ம கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ 2 ஸ்பூன்ஸ் தான் ஊற்ற போகிறேன் அப்படின்னா 2 ஸ்பூன்ஸ் நான் கரெக்டாக ஊற்றிட்டேன் அப்படின்ற அந்த கவுண்ட் வந்துட்டு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்பூனில் ஊற்றுறீங்களோ அந்த ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிங் மிஷின் ஊற்றினாலும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ரெசின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் திங்கே வந்துட்டு எனக்கு சொதப்பலாக தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் அண்ட் குட்டி குட்டி பீட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அதுவே வந்துட்டு சொதப்பலாக தான் வந்துச்சு. பட் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்டர் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். மோஸ்ட்லி யூடியூப்பில் இருக்க எல்லா வீடியோஸ்லையும் வந்துட்டு அவங்க ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு காட்ட மாட்டாங்க. பிகாஸ் வீடியோ லென்த் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால ஸ்பீடு வந்துட்டு வச்சு தான் வந்துட்டு காட்டுவாங்க. நானுமே வந்துட்டு அப்படி தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக கரெக்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 minutes ஆகுது அட்லீஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். 2:1 ரேஷியோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் 5 minutes மட்டும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி 5 minutes வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes மட்டும் அது எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ண ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு மேலே பாப் அவுட் ஆகி வந்துடும். நம்ம வந்து அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி வந்துட்டு உடச்சி விட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் டிப். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணுற திங் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்ஸ் தான் நான் எல்லா வீடியோஸுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா சிலிக்கான்லேயே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் இருக்க கப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதே அஃப்கோர்ஸ் சிலிக்கான் மோல்டாக இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் கூட வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் கப் வாங்கி அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு தேர்ட் டிப். ஸோ எல்லாமே வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. யூஸ் பண்ணுற கப்பு, மிக்ஸ் பண்ணுற ஸ்பூன் எல்லாமே, அண்ட் தென் க்ளவுஸ் கூட வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அதுவுமே யூஸ் அண்ட் த்ரோ வச்சுக்கோங்க. அண்ட் மாஸ்க் எல்லாமே வந்துட்டு 1 time யூஸ்க்கு தான் இருக்கணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு ரெசின் ப்ராடக்ட்ஸ் நல்லாவே வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுற ஆட்-ஆன்ஸ். ஸோ ஆட்-ஆன்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை பெயிண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். அண்ட் 2:1 ரேஷியோ ரெசின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஹீட் ஆகிடும். பிகாஸ் அதோட க்யூரிங் டைம் வந்துட்டு 6 hours ரொம்பவே சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். நான் வந்துட்டு 2:1 ரேஷியோவில் நிறையா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு 3:1 ரேஷியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால 3:1 ரேஷியோ ரெசனுக்கு வந்துட்டு அந்த க்யூரிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 12 hours ஆகும். பட் 2:1 ரேஷியோ வந்துட்டு 6 hours க்யூரிங் டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 minutes அந்த ரெசன் அப்படியே வச்சிங்கன்னா அதோட பேஸ் லேயர் வந்துட்டு ஃபுல்லாக ஹீட் ஆகி ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2:1 ரேஷியோ 6 hours க்யூரிங் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ அந்த புக்மார்க் வீடியோவில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் அப்படியே வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் அந்த கோல்டன் ஃப்ளெக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி வச்சிருப்பேன். பட் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திங்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேறு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயுமே வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்லாம் அஷூரன்ஸ் இருக்காது. இதுக்கப்புறமும் வந்துட்டு ஏதாவது நியூ ஃபெயிலியர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபுல்லாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யாருமே அவங்க ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு இந்த ரெசின் ப்ராடக்ட்ஸில் ஷேர் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.